ரட்சிப்பு என்ற வார்த்தை உங்களுக்கு இல்லை என்றால், அந்த அனுபவம் இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை வீணானது. எந்த சபைக்கு நீங்க போங்க, எந்த சபைக்கும் போங்க, எந்த ஆராதனைக்கு பங்கு பெறுங்க, ஆனால் உடைய வாழ்வில ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை என்றால் நீண்ட காலம் சபைக்கு போய் மேலும் அதுல வேதனை என்னவென்றால், திருச்சபையிலே மூப்பர்களாய், செயலாளர்களாய், பொருளாளர்களாய், அதாவது பிசி கமிட்டியில, போர்ட்ல எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் ரட்சிப்பு என்ற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராய் மாறவில்லை. கிறிஸ்தவனாய் இருப்பது வேறு, கிறிஸ்துவுக்குள் இருப்பது வேறு, சபைக்குள் இருப்பது வேறு, கிறிஸ்துக்குள் இருப்பது வேறு. இன்னைக்கு அநேகர் சபைக்குள் இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துக்குள் இருக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இந்த ரட்சிப்பு எங்கிருந்து வருது என்று சொன்னால், ரட்சகர் இயேசுவிடத்திலிருந்து வருகிறது. It comes from the Savior. It comes from the Savior. அதனால்தான் அதை salvation என்று சொல்லுகிறார்கள். Because it comes from Savior. ரட்சகரிடத்திலிருந்து வருகிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் ரட்சிப்பு. இன்றைக்கு மக்களுக்கு பணம், உலகம், மேன்மை, படிப்பு, அந்தஸ்து, பொருட்கள், வீடு, வாகனங்கள், இதுல தான் நாட்டம் இருக்கிறது. அது நல்லது. ஆனால் ரட்சகரிடத்திலிருந்து வருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரட்சிப்பு. கவனியங்கள், அது ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஈவு. இஸ் a gift of God. ரட்சிப்பு என்று இல்லை என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த வசனத்தை திருவாசிக்கிறேன். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1:12. ரட்சிப்பு என்ன செய்ய தெரியுமா? ரட்சிப்பு தேவனுடைய கோபத்தை மாற்றுகிறது. 12:1 திரையில பாருங்கள். தேவனுடைய கோபத்தை நீக்குகிறது. மாத்திரமல்ல, ரட்சிப்பு ஒரு, அதாவது ஆறுதல் இல்லாத, தேர்தல் இல்லாத, நம்பிக்கை இல்லாத, உறுதி இல்லாத ஒரு மனிதனை தேற்றுகிறது. இந்த உலகத்துல அன்றைக்கு ஆறுதல் இல்லாமல் அலைந்து திரிகிற மக்கள் ஏராளம். வேதம் சொல்லுகிறது, நீ உடைய ரட்சிப்பு என்னை தேற்றுகிறது. அந்த வார்த்தை சொல்லுகிறேன், கோபம் நீங்கி என்னை தேற்றுகிறது. இதான் விடுதலை, பாதுகாப்பு, பழுதற்ற தன்மை, நீடித்த நாட்கள், தீர்க்காயுசு. அடுத்த ரட்சிப்பு என்ன செய்யறது தெரியுமா? அத 12:1, தேவனே ரட்சிப்பு. கிறிஸ்துதான் நம்முடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு. அவர்தான் நம்முடைய மீட்பு. அவர்தான் நம்மை போஷிக்கிறவர், பராமரிக்கிறவர், சுகம் தருகிறவர், பலன் தருகிறவர். மக்களுக்கு இந்த உண்மை புரியவில்லை, கிறிஸ்தவர்களுக்கே புரியவில்லை. அந்த வார்த்தை ரோமான வாசனம், தேவனே என் ரட்சிப்பு. என் தொழில் எனக்கு பாதுகாப்பு அல்ல, என் வங்கி எனக்கு பாதுகாப்பு அல்ல, என் ஆரோக்கியம் எனக்கு பாதுகாப்பு அல்ல, என் பிள்ளைகள் எனக்கு பாதுகாப்பு அல்ல, என்னுடைய வேலை எனக்கு பாதுகாப்பு